Very good morning, and heartfelt pranams to Brahmashri Pitamagar Patriji sir அவர்களுக்கு. Thank you all இந்த செஷனுக்கு நீங்க ஜாயின் பண்ணதுக்கு. இன்னைக்கு டாபிக் வந்து விஷுத்தி சக்ரா. நம்ம கடந்த சில வாரங்களா மூலாதார சக்கரத்துல இருந்து நம்ம பார்த்துட்டோம். 4th சக்ரா வரைக்கும் பார்த்துட்டோம். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம் பார்த்துட்டோம். இன்னைக்கு விஷுத்தி சக்ரா பார்க்குறோம். விஷுத்தி சக்ரா வந்து எதை கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னா கம்யூனிகேஷன், அதாவது நம்ம பேசுறது, அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுது. பேசுறதுன்னா நம்ம பேசுறது மட்டும் கிடையாது, நம்ம என்ன பேசுறோம், எப்படி பேசுறோம், அடுத்தவங்க பேசும்போது அதை நம்ம எப்படி லிசன் பண்றோம், இது எல்லாமும் தான், நம்ம பேசுறது மட்டும் கிடையாது. இந்த சக்ரா வந்து எப்படி வந்து பிளாக் ஆகும் இல்லை இம்பேலன்ஸ் ஆகும் அப்படின்னா லைஸ் அப்படின்னா பொய்கள், பொய் சொல்றது, பொய்யான வாழ்க்கைய வாழ்றது, நம்மளுடைய உண்மையான உணர்வுகளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம ஒரு பொய்யான வாழ்க்கையை வாழ்றோம், பொய் சொல்றோம், இதெல்லாம் தான் இந்த த்ரோட் சக்ராவை வந்து அஃபெக்ட் பண்ணும். அப்ப இந்த த்ரோட் சக்ராவை எப்படி பேலன்ஸ் பண்றது? இந்த த்ரோட் சக்ராவை பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னா ட்ரூத், உண்மை மூலமா நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணணும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? நம்மளுடைய உணர்வுகளுக்கு உண்மையா இருக்கணும், உண்மையை தான் நம்ம பேசணும். அப்பதான் வந்து இந்த த்ரோட் சக்ரா வந்து பேலன்ஸ் ஆகும். ஆனா இந்த த்ரோட் சக்ரா வந்து இதுக்கு கீழே இருக்கிற மற்ற சக்ரா எஃபெக்ட் ஆயிருக்கு அப்படின்னா இதுவும் அஃபெக்ட் ஆகும். அதாவது மூலாதார சக்கர, சுவாதிஷ்டானா, மணிப்பூரகம், இது மூணும் வந்து எதனால அஃபெக்ட் ஆகுது? ஃபியர், கில்ட் அண்ட் ஷேம், அதாவது பயம், குற்ற உணர்ச்சி, அப்புறம் மற்றவங்க நம்மளை தப்பா நினைக்கிறது பத்தி யோசிச்சு நம்ம வருந்துறது, இதெல்லாம் இதெல்லாம் நம்ம சரி செய்யல அப்படின்னா ஹார்ட் சக்ரா பிளாக் ஆயிடும், அண்ட் இந்த சக்ரா த்ரோட் சக்ராவும் வந்து இம்பேலன்ஸ் ஆயிடும். ஸோ இது நம்ம சரி செய்யணும். இப்போ எப்போ நம்ம வந்து உண்மை சொல்ல மாட்டோம், எப்போ நம்ம பொய் சொல்லுவோம்? நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா இந்த 3 விஷயம் இருந்தா நம்ம பொய் சொல்லுவோம். ஃபியர், பயம் இருந்தா நம்ம வந்து பொய் சொல்லுவோம். இவங்க என்ன தப்பா நினைச்சிருவாங்களோ, அவங்க என்ன ஏதாவது சொல்லிடுவாங்களோ அப்படின்னு நம்ம நினைக்கும் போது, அண்ட் குற்ற உணர்ச்சி இருக்கும்போது, இல்ல 4 பேர் நம்மள ஏதாவது ஜட்ஜ் பண்ணி ஏதாவது நம்மள சொல்லியிருப்பாங்க, அதையே நம்ம நினைச்சுட்டு இப்ப இதை நம்ம சொன்னா இதுவும் திரும்ப பிரச்சனை ஆயிடுமா, அந்த மாதிரி யோசனைகள். இந்த 3 நம்ம சரி செய்யல அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பொய் சொல்லுவோம். பொய் அப்படிங்கிறது நம்மளோட ஈகோவை பாதுகாத்துக்கிறதுக்காக ஒரு சொல்ற ஒரு பொய். அப்ப என்ன ஆகுது அப்படின்னா நம்ம பொய்யான வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிடுறோம், நமக்கு உண்மையா இருக்க மாட்டேங்குது. ஸோ இதெல்லாம் வந்து நம்மளோட த்ரோட் சக்ராவை இம்பேலன்ஸ் பண்ணும். இப்போ நிறைய சூழ்நிலைகள் இருக்கு. நான் போன வாரம் பல வாரங்கள நான் சொல்லிட்டு இருக்க சில சூழ்நிலைகளும் நான் இங்க திரும்பவும் சொல்றேன். அதாவது இப்போ ஒரு ஃபேமிலியில, ஒரு குடும்பத்துல வந்து ஆஹ் குழந்தைங்க முன்னாடி ரொம்ப ஆர்கியூமெண்ட் பண்றது, சத்தம் போடுறது, இல்ல குழந்தைங்கள்ட்டயும் ரொம்ப சத்தம் போடுறது. ஏன்னா குழந்தைங்க மனசு வந்து ரொம்ப இலகிய மனசு. ஸோ அவங்கள ரொம்ப பக்குவமா நம்ம டீல் பண்ணணும். ஆனா அவங்க முன்னாடி இந்த மாதிரி ஆர்கியூமெண்ட் பண்ணும்போது, சத்தம் போடும்போது அந்த குழந்தைங்களுக்கு சென்சிட்டிவிட்டி ரொம்ப ஜாஸ்தி. அப்ப அதுங்களுக்கு அது பயம் வந்துடும், ஒரு ஒரு இன்செக்யூர்டு ஃபீல் வரும். அண்ட் நம்மளோட அந்த குழந்தையோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்காம இவங்க இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி தோணும். அப்ப என்ன ஆகுது அப்படின்னா அந்த குழந்தைங்களுக்கெல்லாம் அந்த த்ரோட் சக்ரா இம்பேலன்ஸ் ஆயிடும். இப்போ சில இடங்கள்ல வந்து சில பேர் வந்து உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிம்பாங்க, ஆனா அவங்களோட நடவடிக்கைகள் அந்த மாதிரி இருக்காது. உங்களுக்கு பிடிச்சிருக்கும்பாங்க, ஆனா அவங்கள பயங்கரமா திட்டுவாங்க, உங்களை இன்சல்ட் பண்ணுவாங்க, உங்களை அடிப்பாங்க. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா என்ன அவங்க சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணா இருக்கு. சோ அவங்க பொய்யா இருக்காங்க, அப்ப நீங்களும் அந்த பொய்யான வாழ்க்கைக்குள்ள இருக்கீங்க. சில நேரங்கள்ல நம்ம தப்பே பண்ணியிருக்க மாட்டோம், ஆனா நம்மள சாரி சொல்லுவாங்க. அது நம்ம பேரண்ட்ஸ் ஆகட்டும், இல்ல யாரோ. உங்களுக்கு தெரியும் நீங்க தப்பே பண்ணல, அப்போ அவங்க ஃபோர்ஸ் பண்றாங்களே நீங்க சாரி சொல்லுங்க. அதெல்லாமும் உங்களை த்ரோட் சக்கராவை அஃபெக்ட் பண்ணும். ஏன்னா நீங்க பொய்யா அங்க நடந்துக்கிறீங்க. உள்ளுக்குள்ள நீங்க சாரியா ஃபீல் பண்ணல, உங்களை ஃபோர்ஸ் பண்றதுனால நீங்க சொல்றீங்க.
ஸோ தட் இஸ் அகைன் ஒரு பொய்யான வாழ்க்கையில நீங்க இருக்க மாதிரி. அண்ட் சில பேரை உங்களுக்கு பிடிக்காது, இல்ல ஒத்து வராது. ஆனா இவங்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. நீங்க அவங்க கிட்ட பேசுங்க, பழகுங்க. எங்களோடலாம் அவங்களுக்கு நல்லா ஒத்து வருது. நீங்களும் பழகுங்க. ஆனா உங்களுக்கு ஒத்து வராது. அதுதான் உங்களோட உண்மையான உணர்வு. அதுதான் உண்மையும் கூட. ஆனா மத்தவங்க சொல்றாங்களேன்னு நீங்க வந்து அவங்க கிட்ட பழகுவீங்க. ஸோ இதெல்லாம் வந்து த்ரோட் சக்ராவ அஃபெக்ட் பண்ணும். அண்ட் ஃபேமிலிக்குள்ள நடக்கிற சில விஷயங்கள். அதாவது ஒரு ஃபேமிலியில அப்பா வந்து குடிக்கிறாரு அப்படின்னா, அம்மா வந்து சொல்றாங்க பையன்கிட்ட இந்த மாதிரி, "அப்பா குடிக்கிறத பத்தி நீ வெளியில எதுவும் சொல்லாத." அப்படின்னு. அப்ப அந்த குழந்தை என்ன நினைக்கிறான்? சின்ன வயசுலேருந்து பொய்யெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப இதெல்லாம் மறைக்க சொல்றாங்க, பொய் சொல்ல சொல்றாங்க. அப்புறம் அந்த குழந்தை வந்து, ஓகே இதெல்லாம் ஃபேமிலி சீக்ரெட். நீ இதெல்லாம் வெளிய சொல்லக்கூடாதுன்னு அம்மா சொல்லும்போது, அந்த குழந்தை அத பத்தி யோசிக்க ஆரம்பிச்சு, பொய் சொல்ல ஆரம்பிக்குது. இப்ப அவன் வளரும்போது, ஓ! இந்த மாரி நான் மறைக்கலாம். இந்த மாதிரி நான் வெளியில சொல்லாம இருக்கலாம் அப்படிங்கிறத அவன் வந்து அவனுக்கு மைண்ட்ல ரீஇன்ஃபோர்ஸ் ஆயி, அதையே அவன் நெறைய செய்யும்போது, அவனுக்கு த்ரோட் சக்ரா அஃபெக்ட் ஆகும். அண்ட் இன்னொரு சூழ்நிலை என்ன அப்படின்னா, நம்ம குழந்தைங்கள்ட்ட ரொம்ப மனசு விட்டு பேசணும். ஆ நம்ம இப்போ எவ்ளோ பிஸியா இருந்தாலும், குழந்தை இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. இப்போ ஒரு அப்பா, பையன் இருக்காங்க. அப்பா வந்து பையன்கிட்ட போயிட்டு, எப்படி போறது எக்ஸாம்ஸு, ஸ்கூல் எப்படி போறது? ஓகே." அப்படின்னு போயிடுறது. இது வந்து ஒன் வே கம்யூனிகேஷன்னு சொல்லுவாங்க. நம்ம போறோம், கடமைக்கு ஒண்ணு கேட்கிறோம், கிளம்பிடுறோம். இப்ப இன்னொரு டூ வே கம்யூனிகேஷன் சொல்றேன் பாருங்க. டூ வே கம்யூனிகேஷன்ல அப்பா போறாரு, பையன்கிட்ட போய், "என்ன எப்படிடா இருக்க? என்ன எப்படி போறது ஸ்கூலு? எக்ஸாம்ஸ் எப்படி போயிட்டு இருக்கு?" உட்கார்ந்து டீச்சர்ஸ் எல்லாம் எப்படி சொல்லி தராங்க? உனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கா? ஸ்கூல் கம்ஃபர்டபுளா இருக்கா? நல்லா படிக்கிறியா நீ? உனக்கு டவுட்ஸ் ஏதாவது இருக்கா? யூ நீட் ஹெல்ப்? உனக்கு ஏதாவது என்ட்ட பேசணுமா? அந்த மாரி பேசுறது. நம்ம இப்படி பேசும்போது, அந்த குழந்தைக்கு என்ன தோணும் அப்படின்னா, ஓ! அப்பா நம்மள லிசன் பண்றாரு. நம்மகிட்ட கேட்கிறாரு. நமக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்கிறாரு. ஸோ அந்த குழந்தைங்களுக்கு நம்மளோட ஃபீலிங்ஸ புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் வரணும். நம்மள யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்க அப்படின்னும்போது, அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பேசுறத நிறுத்திருவாங்க. நம்ம சொன்னாலும் யாரும் புரிஞ்சுக்க போறதில்ல. அப்படிங்கும்போது எதுக்கு பேசணும்? அப்படின்னு அவங்க பேச நிறுத்திட்டாங்க அப்படின்னா, ஃபேமிலி கிட்டயே பேச நிறுத்திட்டாங்கன்னா, இது அப்படியே தொடரும். அப்ப அவங்களுக்கு என்ன ஆகும்? த்ரோட் சக்கரம் பிளாக் ஆயிடும். ஸோ அதனால மனசு விட்டு குழந்தைங்கள்ட்ட பேசணும். குழந்தைங்கள்ட்ட வந்து ரொம்ப அதட்டி, நான் சொல்றது தான் நீ கேட்கணும். நீ திரும்ப எதுவுமே பேசக்கூடாது. உனக்கு ஒண்ணும் தெரியாது. உனக்கு உலகம் தெரியாது. எனக்கு தான் வயசும், முதிர்ச்சியும் இருக்கு. உலக ஞானம் இருக்கு. அனுபவம் அனுபவம் இருக்கு. ஸோ நான் சொல்றது தான் நீ கேட்கணும். உனக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு குழந்தைங்கள்ட்ட எதுவுமே பேச விடாம தடுக்கிறது ரொம்ப தப்பு. அப்படி பண்ணும்போது அந்த குழந்தைங்களுக்கு எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. அவங்க என்ன உள்ள ஃபீல் பண்றாங்கங்கிறது வெளியில சொல்ல முடியாது அப்படின்னும்போது அவங்களுக்கு த்ரோட் சக்ரா இம்பேலன்ஸ் ஆயிடும். ஸோ இந்த மாரி அ சில சூழ்நிலைகள்னால த்ரோட் சக்ரால இம்பேலன்ஸ் ஆயிடும். ஓ! இது அஃபெக்ட் ஆனா ஒண்ணு எனர்ஜி ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் அந்த சக்ரா. இல்லாட்டி எனர்ஜி ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ இது ரொம்ப ஜாஸ்தியா இருந்தா எப்படி இருக்கும் அப்டின்னா, அவங்களுக்கு ரொம்ப வாய்ஸ் வாய்ஸ் ரொம்ப அ சத்தமா பேசுறவங்களுக்கெல்லாம் அப்படிதான். அவங்களுக்கு என்னன்னா, அவங்க சொல்றத தான் மத்தவங்க கேட்கணும் அப்படிங்கிறதுக்காகவே ரொம்ப சத்தமா பேசுவாங்க. இந்த சக்ரா வந்து 5த் சக்ரா இது. 3 சக்ராவும் 5த் சக்ராவும் வந்து இன்டர் கனெக்டட். 3 சக்ரா வந்து என்ன? மணிப்பூரகம். மணிப்பூரகமும் 5த் சக்ராவும் இன்டர் கனெக்டட். அந்த 3 சக்ரா ஜாஸ்தியா இருக்கு எனர்ஜி அப்படின்னா, 5த் சக்ராலயும் எனர்ஜி ஜாஸ்தியா இருக்கும். 3 சக்ரால எனர்ஜி கம்மியா இருக்கு அப்படின்னா, 5த் சக்ராலயும் எனர்ஜி கம்மியா இருக்கும். இப்போ 3 சக்ராங்கிறது என்ன? ஈகோ, வில் பவர் அதெல்லாம். ஈகோ ஜாஸ்தி இருக்கும்போது இவங்க என்ன பண்ணுவாங்க? சத்தமா பேசுறது. அண்ட் யாரையும் பேச விட மாட்டாங்க. இவங்க ஒரு குரூப்ல இருக்காங்க, இல்ல இவங்க யாரோடாவது பேசுறாங்க அப்படின்னா, இவங்க பேசுறது தான் அடுத்தவங்க கேட்கணும். அடுத்தவங்க பேசுறது இவங்க கேட்கவே மாட்டாங்க. புவர் லிசனர்ஸ். அண்ட் யாராவது அப்படி பேச வராங்கன்னா, அத இன்டரப்ட் பண்ணி இவங்க பேசுவாங்க. அவங்கள பேச விட மாட்டாங்க.
இவங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கணும் அந்த கான்வர்சேஷன். அப்படிதான் அவங்களோட மைண்ட் செட் இருக்கும். இவங்களுக்கு வில் பவர் கம்மியா இருக்கிறதுனால இப்படிதான் பிஹேவ் பண்ணுவாங்க. நம்ம சத்தம் போட்டு அடுத்தவங்கள நம்மள கண்ட்ரோல்ல கொண்டு வரலாம் அப்படின்னு. இவங்க தான் இந்த உட்கார்ந்து புறம் பேசுறது, காசிப்பிங் நெறைய பண்றது இவங்க தான் நெறைய பண்ணுவாங்க. அதுவே எனர்ஜி கம்மியா இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த சக்கரால எனர்ஜி கம்மியா இருக்குன்னா, அவங்களுக்கு வாய்ஸே வராது. ரொம்ப வீக்கா இருக்கும். "என்ன சத்தமே இல்லாம பேசுறாங்க" அப்படின்னு நம்ம கேட்கிறோம்ல, அவங்களுக்கெல்லாம் வந்து த்ரோட் சக்கரால எனர்ஜி ரொம்ப கம்மியா இருக்கு. வாய்ஸே வராது. அவங்க என்ன நெனைக்கிறாங்கங்கிறது வெளியில சொல்லவே மாட்டாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கலாம். ஒரு ஹாப்பினஸ் ஆகட்டும், இல்ல ஒரு சேட்னஸ் ஆகட்டும், எதுவுமே அவங்களுக்கு சொல்ல வராது. தோணாது அவங்களுக்கு. அவங்களுடைய இம்மீடியட் ரிலேட்டிவ்ஸ் அதாவது ஹஸ்பண்ட், ஒய்ஃபோ இல்ல அம்மா, அப்பா, குழந்தை அவங்க கிட்டயே பேச மாட்டாங்க. ஏன்னா எனர்ஜி அவங்களுக்கு ரொம்ப கம்மியா இருக்கு. இப்ப பேலன்ஸ்டு கேரக்டரிஸ்டிக்ஸ் அதாவது என்னன்னா, இந்த சக்ரால எனர்ஜி ரொம்ப பேலன்ஸ்டா இருக்கு. அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, அவங்க கம்யூனிகேஷன் ரொம்ப நல்லா இருக்கும். அதுல ஒரு ரித்தமே இருக்கும். இத கேட்டுட்டே இருக்கலாம் போல இருக்கும். அதுதான் வந்து த்ரோட் சக்ரா வந்து பேலன்ஸ்டா இருக்கிற ஃபர்ஸ்ட் அறிகுறி. இன்னொன்னு அவங்க உணர்வுகளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் குடுப்பாங்க. உண்மையா வாழ்வாங்க. உண்மை பேசுவாங்க. அண்ட் அவங்க லைஃப்ப எப்படி வாழணும்னு நெனைக்கிறாங்களோ, அத வாழ்வாங்க. அடுத்தவங்க இப்படி எப்படி நெனைச்சுருவாங்க, இவங்க என்ன நெனைப்பாங்க, அப்படிலாம் அவங்க நெனைக்கவே மாட்டாங்க. இப்போ ஒரு அடுத்தவங்கள ஃபாலோ பண்றதும் அவங்க பண்ண மாட்டாங்க. அவங்களுக்குன்னு ஒரு வழி இருக்கும். அவங்களுக்கு என்ன தோணுதோ, அதுக்கு உண்மையா இருந்து வாழ ஆரம்பிப்பாங்க. அண்ட் தே ஆர் எஃபெக்டிவ் லிசனர்ஸ். இவங்க அடுத்தவங்க பேசுறத கேட்பாங்க. இவங்க மட்டும் பேசணும். இவங்க பேசுறத அடுத்தவங்க கேட்கணும். ஆனா அடுத்தவங்க வந்து எனக்கு சான்ஸே குடுக்கக்கூடாது பேசுறதுக்கு அப்படிங்கிற எண்ணம்லாம் கிடையாது. ஒரு பேலன்ஸ் இருக்கும். இவங்களும் பேசுவாங்க. அடுத்தவங்களுக்கும் அந்த சான்ஸ் குடுப்பாங்க. அண்ட் இவங்க முக்கியமா பழச நெனச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்க மாட்டாங்க. பாஸ்ட்ட பத்தி ஐயோ! நான் இப்படி பண்ணியிருக்கலாம், அப்படி பண்ணியிருக்கலாம் கிடையாது. இப்ப என்ன? என்னோட உணர்வுகளுக்கு நான் இம்பார்ட்டன்ஸ் குடுத்து உண்மையா இருக்கணும். உண்மைய பேசணும். நெனச்சத நான் கரெக்ட்டா எக்ஸ்ப்ளைன் பண்ண முடியும். கம்யூனிகேஷன் வந்து இஸ் அ வண்டர்ஃபுல் டூல். பேச்சு அப்படிங்கிறது ஒரு அருமையான ஒரு விஷயம். நம்ம என்ன நெனைக்கிறோம் அப்படிங்கிறத ரொம்ப அழகா சொன்னோம் அப்படின்னாலே, உங்களுக்கு நெனச்சத நீங்க அடைய முடியும். இப்ப 3 சக்ரா வந்து மேனிஃபெஸ்டேஷனுக்கு உண்டான ஒரு விஷயம். மணிப்பூரகம் அப்படிங்கிறது மேனிஃபெஸ்டேஷன். மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு நம்ம நெனச்சத அடையறது. அதுல நமக்கு அந்த ஈகோவ கம்மி பண்ணிட்டு, வில் பவர ஏத்தும்போது நெனச்சத அடையறோம். அதே மாதிரி த்ரோட் சக்ரால நல்ல பேலன்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா, நம்ம கம்யூனிகேஷன் சூப்பரா ஆயிடும். பேச்சு திறமை ரொம்ப நல்லாருக்கும். பேசுறது ரொம்ப அழகா பேசுவோம். கரெக்ட்டா பேசுவோம். அடுத்தவங்களையும் பேச விடுவோம். அப்போ நெனச்சத அடையறது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஏன்னா, உண்மைக்கு நம்ம அலைன்மென்ட்டோட இருக்கோம் அப்படின்னாலே, இந்த பிரபஞ்சம் நமக்கு ஹெல்ப் பண்ணும். அதுதான் அந்த பேலன்ஸ்ட் கேரக்டரிஸ்டிக்ஸோட பேலன்ஸ்ட் சக்ரா ஓட கேரக்டரிஸ்டிக்ஸ். இப்போ நம்மள வந்து அனலைஸ் பண்ணிக்கணும். நம்ம எங்கேயாவது இந்த மாரி இம்பேலன்ஸா இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிறோமா நமக்கே? இல்ல நம்ம சக்ரா பேலன்ஸ்டா இருக்கா? நம்மளே நம்ம வந்து சுய பரிசோதனை பண்ணிக்கணும். நான் எப்படி இருக்கேன்? நான் உண்மைய தான் சொல்றேனா? இல்ல பொய் சொல்றேனா? அடுத்தவங்கள நான் பேச விடுறேனா? நான் மட்டுமே பேசிட்டு இருக்கேனா? நான் நெனச்சத என்னால எக்ஸ்பிரஸ் பண்ண முடியுதா? இப்ப எனக்கு ஏதோ ஒண்ணு வேணும். இப்போ ஒரு வீட்டுக்கு போறோம். என் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போறோம். பசிக்குது. நம்ம கேட்கிறோம். "ஏய் எனக்கு ஏதாவது இருக்கா? எனக்கு பசிக்குதுடி." வி ஷுட் பி ஏபிள் டூ டெல். நம்ம குளோஸ் ஃப்ரெண்ட் கிட்டயே, "ஐயோ! அவ என்ன நெனைப்பா?" அப்படின்னு நம்ம சொல்லாம இருக்கோம்னா, நம்ம த்ரோட் சக்ரா பேலன்ஸ் இல்ல. நெனச்சத நம்ம சொல்ல முடியும். என்ன ஃபீல் பண்றோமோ அத சொல்ல முடியும். அட்லீஸ்ட் குளோஸ் பீப்பிள் கிட்ட நம்ம சொல்லி தான் ஆகணும். அப்பதான் அந்த உறவுகளும் மேம்படும். நம்மளும் நமக்கு உண்மையா இருப்போம். அண்ட் நம்ம எப்படி பேசுறோம்? அடுத்தவங்களுக்காக ரொம்ப யோசிக்கிறோமா? ஐயோ! அடுத்தவங்களுக்கு சந்தோஷம் குடுக்கணுங்கிறதுக்காகவே பொய்யெல்லாம் சொல்றோமா? இல்ல உண்மைய வந்து அழகா சொல்லிடுறோமா? இதெல்லாம் நம்ம வந்து செக் பண்ணிக்கணும் நமக்குள்ள. சத்தமா பேசுறோமா? இல்ல ரொம்ப வாய்ஸ் ரொம்ப வீக்கா இருக்கா? இதெல்லாம் நீங்க கவனிக்கணும். அண்ட் ரொம்ப பழச பத்தி யோசிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கோமா?
ஈகோ ரொம்ப ஜாஸ்தி இருக்கா? இல்ல சுத்தமா ஈகோ இல்லாம கான்ஃபிடன்ஸே இல்லாம ரொம்ப என்ன பேசுறதுன்னு தெரியல அப்படியே குவைட்டா இருந்துடுறோமா வாழ்க்கையில? இதெல்லாம் நீங்க வந்து செக் பண்ணணும். இத நம்ம செக் பண்ணிட்டு, இத நம்ம கரெக்ட் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ கரெக்ட் பண்றதுக்கு என்ன பண்ணணும்? நம்ம மெடிடேஷன் நெறைய பண்ணணும். சின்சியர் மெடிடேஷன் அப்படின்ற அப்படின்னு சொல்றாங்க. என்ன அப்படின்னா, ஹார்ட் சக்ரா வந்து 4த் சக்ரா. ஸோ ஹார்ட் அப்படிங்கிறது என்ன? லவ், கம்பேஷன், அன்பு, கருணை அதெல்லாம். ஸோ இந்த நம்ம சக்ராவ பேலன்ஸ் பண்றதுக்கு ஒரு சின்சியரிட்டி காட்டணும். உண்மையா இருக்கணும். அது எங்கேருந்து வருது? ஹார்ட்லேருந்து வருது. எனக்கு இது வேணும். நான் இத சரி செஞ்சுக்கணும். இதுல கரெக்ட்டா இருக்கணும். அப்படின்னு நான் ஹார்ட்லேருந்து நெனைக்கிறது. அதுதான் சின்சியரிட்டி. அப்ப அந்த சின்சியரா மெடிடேஷன்ல உட்காரணும். உட்கார்ந்து கவனிக்கணும். நம்மளுடைய தாட்ஸ், ஃபீலிங்ஸ் எல்லாம் கவனிக்கணும். விட்னஸ் பண்ணணும். அதே மாதிரி மௌனம் நெறைய பிராக்டிஸ் பண்ணணும். இந்த த்ரோட் சக்ரா ரொம்ப பேலன்ஸ்டா இருக்கிறதுக்கு, நம்ம அழகா பேசுறதுக்கு, மௌனம் நெறைய பிராக்டிஸ் பண்ணணும். எப்பவுமே பேசிட்டே இருக்கக்கூடாது. இந்த எனர்ஜி எக்ஸசிவா இருக்கவங்கலாம் எப்பவுமே பேசிட்டு இருப்பாங்க. நிறுத்தவே மாட்டாங்க. அதுல ஒண்ணும் பெருசா சப்ஸ்டன்ஸ் இருக்காது. பெரிய விஷயம் இருக்காது. ஆனா பேசிட்டே இருப்பாங்க. ஏன்னா, அங்க எனர்ஜி ஜாஸ்தியா இருக்கு அவங்களுக்கு. ஸோ நம்ம நெறைய மௌனம் பிராக்டிஸ் பண்ணணும். ஸோ நீங்க கான்ஷியஸா முழிச்சுட்டு இருக்கும்போது மௌனம் பிராக்டிஸ் பண்ணும்போது, நம்ம என்ன யோசிக்கிறோம்? எப்படி பேசுறோம் மத்தவங்கள்ட்ட? மத்தவங்க நம்ம கிட்ட பேசும்போது நம்ம அவங்கள என்ன நெனைக்கிறோம்? நம்ம ஜட்ஜ் பண்றோமா? இல்ல கவனிக்கிறோம். ஓகே. இவங்க எது சொல்றாங்க அப்படின்னு நம்ம கூர்ந்து கவனிக்கிறோமா? இல்ல இவங்க இப்படி சொல்றாங்கன்னா, அவங்க இப்படிதான் இருப்பாங்க. ஓ! இந்த மாரியெல்லாம் அவங்க பேசுறாங்கன்னா, அவங்களுக்கு இப்படியெல்லாம் வந்து வாழ்க்கை இருந்திருக்கணும். அப்படின்னு நம்ம ஜட்ஜ் பண்றோமா? இல்ல ஒரு நியூட்ரலா, பிளாங்க்கா கவனிக்கிறோமா அவங்கள, அவங்க பேச்ச. இதெல்லாம் வந்து உங்களுக்கு நீங்க அழகா பார்த்துக்கலாம் மௌனத்துல இருக்கும்போது. ஸோ நீங்க வாரத்துல ஒரு நாள் மௌனமா இருங்க. இருந்து கவனிங்க உங்க தாட்ஸ் என்ன? அண்ட் மத்தவங்கலாம் எப்படி பேசுறாங்க? மத்தவங்களுக்குள்ள என்ன என்ன கான்வர்சேஷன் நடக்கும்? உங்க வீட்ல நடக்கிற விஷயம். அண்ட் நீங்க மனசுக்குள்ள என்னலாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் கவனிங்க. ஸோ மௌனம் ரொம்ப முக்கியம். மெடிடேஷன் ரொம்ப முக்கியம். அண்ட் ஆத்தென்டிசிட்டி. அதாவது நம்மளுடைய உணர்வுகளுக்கு உண்மையா இருந்து, அ பொய் சொல்லாம, பொய்யான வாழ்க்கை வாழாம, உண்மையா ஒரு வாழ்க்கை நம்ம வாழணும். இந்த 3யும் நீங்க கன்டினியூஸா பிராக்டிஸ் பண்ணணும். மெடிடேஷன், மௌனம், அண்ட் நம்ம உணர்வுகளுக்கு உண்மையா இருக்கிறது. இத பிராக்டிஸும் பண்ணணும். என்ன தோணுதோ அத எக்ஸ்பிரஸ் பண்ணுங்க. அத பக்குவமா எக்ஸ்பிரஸ் பண்ணுங்க. அந்த பக்குவமா எக்ஸ்பிரஸ் பண்றது அப்படிங்கிறது, நீங்க மௌனமா இருக்க இருக்க, மெடிடேட் நெறைய பண்ண பண்ண, அடுத்தவங்கள கவனிக்கிறது, நம்மளையும் நம்ம கவனிக்கணும். நான் என்ன பேசும்போது என்னலாம் நடந்தது? நான் எப்படி பேசும்போது என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும் உங்க லைஃப்ல. நீங்க அழகா பக்குவமா பேசும்போது, அதோட ரிசல்ட் ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா பக்குவமா பேசாம ஏதோ நீங்க ஃபீல் பண்றத தான் சொல்றீங்க. ஆனா எப்படி பேசுறோங்கிறது முக்கியம். நான் இப்படி கோவமா ஃபீல் பண்ணிட்டேன். அதனால கோவமா பேசிட்டேன். இந்த அப்யூசிவ் வேர்ட்ஸ் அடுத்தவங்கள ரொம்ப காயப்படுத்துற மாரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணிட்டேன்னா, அப்படி சொல்லக்கூடாது. சொல்ற விதம் இருக்கு. ஸோ அத நீங்க வாட்ச் பண்ணுங்க. அத நீங்க இன்னும் ஃபைன் டியூன் பண்ணுங்க. இது எப்படி அழகா பேசலாம்? இத எப்படி சொன்னா அவங்களால புரிஞ்சுக்க முடியும்? கரெக்ட்டா? அதே மாரி வேற யாரோ ஒருத்தங்க பேசும்போது அவங்களுக்கு தெரியாம பேசுறாங்களா, இக்னோர் பண்ணுங்க. அவங்கள ஜட்ஜ் பண்ணாதீங்க. அவங்க இன்னும் கத்துக்கல அந்த விஷயம் அவ்வளவுதான். அவங்களுக்கு டைம் வரும்போது அவங்க கத்துப்பாங்க. ஜட்ஜ் பண்ணாதீங்க. பாஸ்ட்ட பத்தி நினைக்கவே நினைக்காதீங்க. முக்கியமான விஷயம். நான் இப்படி பேசிட்டு இப்படி ஆயிடுத்தே, அவங்க என்னோட குளோஸ் ஃப்ரெண்ட் என்ன விட்டு போயிட்டாங்களே, என் ஹஸ்பண்ட் புரிஞ்சுக்கல, என் வைஃப் புரிஞ்சுக்கல. அந்த மாதிரி பாஸ்ட்ட பத்திலாம் ரொம்ப நினைக்காதீங்க. இப்போ என்ன இந்த பிரசன்ட் தான் நமக்கு முக்கியம். நம்ம பாஸ்ட்ட பத்தி ரொம்ப நினைச்சோம் அப்படின்னா, பிரசன்ட்ட மிஸ் பண்ணிடுறோம். நிகழ்காலம் ரொம்ப முக்கியம். இந்த நிகழ்காலம் தான் நம்மளோட ஃபியூச்சர டிசைட் பண்ண போகுது. ஸோ இந்த நிகழ்காலம் நம்ம கையில இருக்கு. இந்த பிரசன்ட்ட 100% ஃபோக்கஸோட நீங்க வாழ ஆரம்பிங்க.
உண்மையா இருங்க. உங்க உணர்வுகளுக்கு நீங்க உண்மையா இருக்க இருக்க லைஃப் ஃபன் வண்டர்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா ஒரு திருப்தி இருக்கும். நான் என்னோட உணர்வுகளுக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுத்து நான் வாழ்றேன். ஒரு பொய்யான வாழ்க்கை வாழல. அப்படிங்கிறதே வந்து ஒரு பயங்கரமான கான்ஃபிடன்ஸ் குடுக்கும். இது நிதர்சனமான உண்மை அப்படிம்பாங்கல்ல. அதுக்குள்ள வாங்க. நெறைய மெடிடேட் பண்ணுங்க. மௌனம் பிராக்டிஸ் பண்ணுங்க. உங்க உணர்வுகளுக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுத்து உண்மையா இருங்க. இதெல்லாம் பண்ணா உங்க த்ரோட் சக்ரா பேலன்ஸ் ஆகும். அப்படின்னு சொல்லி என்னுடைய செஷன முடிச்சுக்கிறேன். தேங்க் யூ வெரி மச்.